ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்கள் பிரேம்குமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் சைனாவினுடைய விமானப்படையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனா விமானப்படையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான விமானங்கள் காப்பி பண்ணி தயாரிக்கப்படுறதா உலக அளவில் பல அலிகேஷன்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலையில் சைனா எந்த மாதிரியான விமானங்கள்லாம் காப்பி பண்ணி தயாரிச்சிருக்காங்க, எந்த விமானத்திலேருந்து அதை காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு சைனாவினுடைய சப்போர்ட்டராக இருந்தால் கண்டிப்பாக இப்போவே இந்த வீடியோ விட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. காரணம் என்னன்னா, இதுல நான் சொல்ல போற 10 விமானங்களுமே சைனா காப்பி பண்ணி தான் தயாரிச்சிருக்கிறதா பல இடங்கள்ல ப்ரூவ் ஆயிருக்கக்கூடிய விஷயம். சில இடத்துல அவங்க அபிஷியலா காப்பி பண்ணிருக்காங்க, சில இடத்துல அவங்க அன்அபிஷியலா காப்பி பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலா விளக்கக்கூடிய வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ கடைசி வரை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்மளுடைய சேனல் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோவில் சைனா காப்பி பண்ணிருக்கக்கூடிய விமானங்களை டீட்டெயிலா பார்க்கலாம். பேசிக்கா நம்ம சைனாவினுடைய விமானப்படை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. சைனாவினுடைய விமானப்படையை பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமானப்படை 1949 உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு கணக்குப்படி 4 லட்சம் பேர் இதுல பணியாற்றிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஓவராலா 3510 விமானங்கள் சைனாவுடைய விமானப்படையில இருக்கு. இது வரைக்குமே சைனாவுடைய விமானப்படை 2 போர்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்னு கொரியன் வார், இன்னொன்னு சைனா வியட்நாம் வார். இந்த விமானப்படையில பலவிதமான விமானங்கள் இருக்கு. பாம்பர்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரானிக் வார்ஃபேரா இருக்கட்டும், ஃபைட்டர்ஸா இருக்கட்டும், அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ், யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்ஸ், இன்டர்செப்டார்ஸ், ட்ரெயினர்ஸ், டிரான்ஸ்போர்ட்டர், டேங்கர் அப்படின்னு பல விமானங்கள் இருக்கு. இதுல மெஜாரிட்டியான அளவுல சைனா எந்த மாதிரியான விமானத்தை காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ல அதிகப்படியா காப்பி பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அப்ராக்சிமேட்டா சைனாவுடைய விமானப்படையில 1700 ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு. உலக அளவுல சைனாவுடைய விமானப்படையில முக்கியமான சில விமானங்கள்ல அலிகேஷன்ஸ் இருக்கு. அவங்க காப்பி பண்ணி உற்பத்தி பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஸோ அதில் நம்ம 10 விமானங்களை இப்போ பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையுமே இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். பினாமோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் 80 ரூபாயில இருந்தே உங்களுடைய பைனரி ட்ரேடிங்கை எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மினிமம் டெபாசிட் வெறும் 400 ரூபாயில இருந்தே ஆரம்பிக்குது. ஸோ ட்ரேடிங் அப்படின்றது சில ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணி ஏர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை தெளிவாக லேர்ன் பண்ணுறதுக்கு இதில் டெமோ அக்கௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஏர்னிங்ஸை ரியல் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ட்ரேட் வைஸ்லி ஆர் எல்ஸ் யுவர் கேபிட்டல் மைட் பி அட் ரிஸ்க். இதனுடைய அஃபிஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க, மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. 10வது இடத்துல இருக்க விமானம் J-10 ஏர்கிராஃப்ட். இது வந்து செங்டு J-10 அப்படின்னு சொல்லலாம். சைனாவோட ஒரு முக்கியமான விமானமா இப்ப கரண்ட்ல பார்க்கப்பட்டு வருது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல இந்த விமானத்தை தான் பாகிஸ்தானுக்கும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விமானம் எப்படி காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 1980களுக்கு நம்ம போனோம். 1980களில் இஸ்ரேலும் யுஎஸும் சேர்ந்து ஒரு போர் விமானத்தை தயாரிக்கலான்னு பிளான் பண்ணாங்க. அந்த போர் விமானத்தினுடைய ப்ராஜெக்ட் பேர் தான் IAI லாவி. இந்த IAI லாவியை F-16 போல தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக அமெரிக்காவும் பார்ட்னர்ஷிப்ல வச்சிருந்தாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அமெரிக்கா வெளியே போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா சொல்லக்கூடிய ரீசன் இந்த ப்ராஜெக்ட்னுடைய காஸ்ட் அதிகமா இருக்கு, அதனால வெளியே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா உலக அளவுல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த IAI லாவி சக்சஸ்ஃபுல்லா உருவாக்கிட்டா F-16க்கு போட்டியா விற்பனைக்கு இந்த விமானமும் வந்துடும். அதனால இந்த விமானத்தை தயாரிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதனால இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, IAI லாவில சில புரோட்டோடைப் உருவாக்கின பிறகு அதனுடைய டிசைனை சைனாவுக்கு இஸ்ரேல் கொடுத்ததா சில அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது. அதோட ப்ளூ பிரிண்ட்டை சைனாவுக்கு கொடுத்ததா சொல்லப்படுது. ஈவன் டெக்னாலஜி ஆல்சோ கொடுத்ததா சொல்லப்படுது. சோ நம்மளுமே இந்த J-10 அண்ட் F-16 IAI லாவி எடுத்துட்டோம்னா, இந்த 3 விமானத்திலுமே அதிகப்படியான சிமிலாரிட்டிஸை நம்ம பார்க்க முடியும். சோ இந்த செங்டு J-10 10வது இடத்துல இருக்கு. சைனாவோட விமானப்படையில மிக அதிக எண்ணிக்கையில முத இருந்த விமானம்னு சொல்லலாம். அதுதான் J-7. இந்த J-7 எந்த விமானத்தை காப்பி பண்ணிருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி 1950 மற்றும் 1960களில் இந்த டைம்ல சைனாவுக்கு சோவியத் யூனியன் கிட்ட இருந்து அதிகப்படியான வெப்பனரி டெக்னாலஜி கிடைச்சது. அதுல முக்கியமா அபிஷியலா கிடைச்ச ஒரு வெப்பனரி டெக்னாலஜி தான் MiG-21 டெக்னாலஜி. அந்த சமயத்துல MiG-21 சைனாவுக்கு சோவியத் யூனியன் கொடுத்தனால அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண சைனா அதை J-7 உருவாக்கி இருக்காங்க, காப்பி பண்ணிருக்காங்க. சோ டோட்டலா சைனானுடைய விமானப்படைக்கு இதுவரைக்குமே 2400 J-7 ஏர்கிராஃப்ட் உற்பத்தி பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. சோ MiG-21ல இருந்து காப்பி பண்ண செங்டு J-7 9வது இடத்துல இருக்கு.
8வது இடத்துல இருக்கிறது சைனாவோட J-15 ஏர்கிராஃப்ட். இந்த ஏர்கிராஃப்ட் எதுல இருந்து காப்பி பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏர்கிராஃப்ட் எதுல முக்கியமா ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். சோ சைனா இப்ப கரண்ட்லி 2 ஏர்கிராஃப்ட் கேரியரை பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒன்னு பில்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ சைனாவோட விமான தாங்கி கப்பல்கள்ல பயன்படுத்தக்கூடிய விமானத்துல இந்த J-15 ஏர்கிராஃப்ட் தான் பயன்படுத்தப்பட்டு வருது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த J-15 ஏர்கிராஃப்ட் ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய விமான தாங்கி கப்பல்கள்ல இருக்கக்கூடிய Su-33 டிசைன் அப்படின்னு சொல்லலாம். சோவியத் கிட்ட இந்த Su-33 புரோட்டோடைப் கேட்டபோது சோவியத் யூனியன் தரல. இதே அவங்க உக்ரைன் கிட்ட கேட்டாங்க. உக்ரைன் கிட்ட இந்த Su-33ல T-10K3 புரோட்டோடைப் இருந்தது. இந்த புரோட்டோடைப்பை சைனா வாங்கி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி J-15 உருவாக்கி இருக்காங்க. ஓவராலா 60 வரைக்கும் பில்ட் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. இது சைனாவினுடைய விமான தங்கி கப்பல்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான போர் விமானமா பார்க்கப்படுது J-15. சோ இது 8வது இடத்துல இருக்கு. 7th இடத்துல இருக்கிறது ஷென்யாங் J-31. இத வந்து F-35 லைட்னிங் 2 மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. J-31 வந்து இன்னும் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. சோ இப்போ கிடைச்சிருக்க ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா F-35 விட J-31 பெட்டரா செயல்படும் அப்படின்ற மாதிரி பேப்பர் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த J-31 விமானத்தினுடைய ப்ரொடக்ஷன் எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டாங்கன்னா சைனாவினுடைய ஃபியூச்சர் ஏர்கிராஃப்ட் கேரியர்ல இந்த விமானம் தான் J-31 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவுமே சைனா இப்ப ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய J-20 போலவே ஸ்டெல்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ப்ராஜெக்ட் அதாவது J-31 ப்ராஜெக்ட் வந்து அமெரிக்காவோட F-35 F-22 ப்ராஜெக்ட்ல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தயாரிக்கப்பட்டதா சொல்லப்படுது. சோ இந்த ஷென்யாங் J-31 7வது இடத்துல இருக்கு. 6வது இடத்துல இருக்க போர் விமானம் FC-1. இந்த போர் விமானம் J-7 போலவே இப்ப எப்படி J-7ல MiG-21 IA லாவி ப்ரோக்ராம் காப்பியா இருக்கோ அதே போல FC-1 உடைய டெயில் அண்ட் நோஸ் பார்த்துட்டீங்கன்னா F-16 போல இருக்கும். விங் பார்த்துட்டீங்கன்னா MiG-21 போல இருக்கும். சோ இப்போ வரக்கூடிய FC-1 ஏர்கிராஃப்ட்ல எல்லாம் அவங்க AEC ரேடார், ஏர் டு ஏர் ரீஃபியூலிங் கேப்பபிலிட்டி, எக்ஸ்ட்ரா காம்போசைட் மெட்டீரியல் எல்லாம் இன்டெக்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த FC-1 ஏர்கிராஃப்ட்டும் MiG-21 F-16ல இருந்து காப்பி பண்ணதா சொல்லப்படுது. ஸோ 5வது இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான போர் விமானம் தான் J-20. சைனாவோட 5ஆம் தலைமுறை போர் விமானம் சொல்லுவாங்க. இந்த போர் விமானத்தை எதுல இருந்து காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 1990களில் சைனா டெவலப் செய்யப்பட்டது J-20. ஓகேவா? ஸோ இந்த நிலையில அமெரிக்காவும் F-22 ராப்டரை உருவாக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல F-22 ராப்டர்னுடைய ப்ரொடக்ஷனையும் எப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2008ல இருந்து 2014க்குள்ள சூபின் அப்படின்றவர் கைது செய்யப்படுறாரு. இவரு கூட 2 ஹேக்கர்ஸும் கைது செய்யப்படுறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா லாக்ஹீட் மார்டினுடைய F-20 டிசைன், F-35 டிசைன் இவங்க ஹேக் பண்ணி திருடிட்டு அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சைனாவுக்கு கொடுத்ததா இவங்க மேல அலிகேஷன்ஸ் வைக்கப்பட்டு இவங்க அரெஸ்டும் ஆயிருக்காங்க. சோ டெவலப்பிங்ல இருந்த J-20 ஏர்கிராஃப்ட்ல F-22 ராப்டர்னுடைய டெக்னாலஜி அண்ட் டிசைனும் F-35 டிசைனும் காப்பி பண்ணிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. சோ சைனாவோட இந்த J-20 ஏர்கிராஃப்ட் 5வது இடத்துல இருக்கு. 4வது இடத்துல இருக்கிறது சைனாவோட CH-4 ட்ரோன். இந்த ட்ரோனை வந்து MQ-9 ரீப்பர்ல இருந்து காப்பி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது. இருந்தாலுமே CH-4க்கும் MQ-9 ரீப்பரும் மேக்ஸிமம் சிமிலாரிட்டியா இருக்கும். நம்ம டிசைனை பார்த்தாலே நமக்கு தெரியும். சோ இது 4வது இடத்துல இருக்கு. 3வது இடத்துல இருக்கிறது சைனாவோட J-11 ஏர்கிராஃப்ட். இந்த ஏர்கிராஃப்ட் பார்த்துட்டீங்கன்னா சோவியத்தோட Su-27ல இருந்து உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. சோவியத் கொலாப்ஸ் ஆரம்பிக்கிற டைம்ல சைனா வந்து அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி இந்த விமானத்தை சோவியத் கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. அப்ப இருக்க பினான்சியல் சிச்சுவேஷனுக்கு சோவியத்தினால இந்த டீல் அக்செப்ட் பண்ணாம இருக்க முடியல. அதே சமயத்துல சைனா இது எதுக்கு வாங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க T-14 டாம் கேட்டுக்கு ஈக்குவலா ஒரு போர் விமானத்தை டெவலப் பண்ணணும், ரிவர்ஸ் இன்ஜினியரிங்காக இதை வாங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. சோவியத் கிட்ட இருந்து வாங்கினது மட்டும் இல்லாம அதனுடைய ப்ரொடக்ஷன் லைனை சைனாவிலையும் உருவாக்குனாங்க. சைனால அதனுடைய ப்ரொடக்ஷன் லைன்ல ஆரம்பிச்ச சமயத்துல இருந்து J-11 டெவலப்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம 2000ல ரஷ்யா கிட்ட இருந்து Su-27 அப்கிரேட்ஸும் சைனா வாங்கிட்டாங்க. சோ அதுல இருந்து தான் J-16 உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. கூடவே சைனா அவங்களுடைய லோக்கல் டெக்னாலஜியும் இன்டெக்ட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. 2வது இடத்துல இருக்கிறது Xi'an Y-20. இதை வந்து போயிங் C-17 போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எந்தவித ப்ரூஃபும் கிடையாது. இந்த விமானம் வந்து C-17ல இருந்து காப்பி பண்ணிருக்காங்க அப்படின்றது சொல்றதுக்கு. ஆனாலுமே இந்த விமானத்தையும் C-17 விமானத்தையும் நம்ம ஒன்னா வச்சு பார்க்கும்போது அதுக்கான சிமிலாரிட்டிஸ் நமக்கு மிக அதிகமாவே தெரியும். சோ இந்த C-17 ஏர்கிராஃப்ட் நமக்கே தெரியும். C-17 குளோப் மாஸ்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய முக்கியமான விமானம். உலக அளவுல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் என்னன்னா Y-20 ஏர்கிராஃப்டும் C-17ல இருந்து காப்பி பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
லாஸ்ட் இருக்கக்கூடிய விமானம் தான் J8 ஏர்கிராஃப்ட். இந்த J8 ஏர்கிராஃப்ட MiG-21 மற்றும் Su-15ல இருந்து காப்பி பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. 1964ல இருந்து சைனா இந்த விமானத்தை டெவலப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ அந்த 1964 டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனாவுக்கு ஒரு முக்கியமான விமானம் தேவைப்பட்டது. இன்டர்செப்டார் போல ஒரு முக்கியமான விமானம் தேவைப்பட்டது. ஏன் அந்த சமயத்துல அவங்களுக்கு இந்த விமானம் தேவைப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா எப்படி கோல்டு வார் டைம்ல அமெரிக்கா கிட்ட இருந்து முக்கியமான விமானங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு பல விமானங்கள் உருவாக்குனாங்களோ, அதே போல சைனா அமெரிக்கா கிட்ட இருந்த U2 ஸ்பை பிளைனை இன்டர்செப்ட் பண்றதுக்கு ஒரு விமானம் உருவாக்குனாங்க. சோ அந்த விமானம் தான் J8 அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த விமானம் MiG-21, F4 Phantom, Sukhoi 15 போன்ற பல விமானங்களை பேஸ் பண்ணி தயாரிக்கப்பட்டிருக்கு. சோ ஓவராலா சைனா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி சில விமானங்களை உருவாக்கி இருக்காங்க. சில விமானங்களை அபிஷியலாவே அவங்க கிட்ட இருந்து வெப்பனரி டெக்னாலஜி வாங்கி உருவாக்கி இருக்காங்க. சில விமானங்களுடைய டிசைனை திருடியும் உருவாக்கி இருக்காங்க. சோ இந்த 3 கேட்டகரியில தான் சைனா இது வரைக்கும் விமானங்களை உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். மேலும் வேற ஏதாவது பத்தி பேசணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்.